இப்போ இருக்க அர்ஜென்ட்ல மென்னு சாப்பிட்றதுலாம் இல்ல. ஃபோன் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மென்றோம்லாம் தெரியாது. ஓகே சாப்பிட்டாச்சா முழுங்கிடுறோம். அது வந்து நல்லதா மேம்? இது ஒரு நெறைய ஸ்டடீஸ் இருக்கு சார் இதுல. என்னன்னா, நீங்க வந்து பல்லு இந்த இந்த மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மாஸ்டிகேட்டரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 பல்லு சேர்ந்து நல்லா மென்ன ஆரம்பிச்ச வேகத்துக்கு ஒரு 10, 15 மினிட்ஸ்லலாம் நம்ம பான்கிரியாஸ் உறுப்பு இருக்கு இல்லையா? அதுலேருந்து இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்க அந்த இன்சுலினை வந்து இது அதிகமாக உற்பத்தியாக வைக்கும். நம்ம ஒரு சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மென்னு சாப்பிட்டா மட்டும்தான் சுகர் லெவல் கம்மியாகும். அதாவது நம்ம ஒரு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுல சுகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ட உடனே அதிகமா இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்மியா இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமா இருக்கும், சாப்பிட்ட பிறகு கம்மியா இருக்கும். இது எல்லாமே டிட்டர்மைன் பண்றதே இந்த ஒரு ஜிஎல்பின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் தான். அது இது பல்லுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, டயபெட்டிக்கும் டென்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா மெயினே இங்க தான். நீங்க எல்லா பல்லும் 32 பல்லுன்னு தேவை கிடையாது. ஒரு கடவாப்பல் இருந்தா கூட ஓகே. மினிமம் ஒரு 26லேருந்து 28 பல்லு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு போதும். பின்னாடி கடவாப்பல் இருந்தா நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சுகரே நம்மளுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடும். நல்லா மென்னு சாப்பிட்றச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்குலாம் இங்கே வந்து இன்சுலின் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இங்கே போய் நம்ம பிளட்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி சுகர் லெவலை குறைச்சிடும்.